நீங்கள் வந்து பெய்ட் ஆட்ஸ் சைடு வரீங்க, அவங்களாச்சும் பெய்ட் ஆட்ஸ்க்கு வரல. பெய்ட் ஆட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் ஆட் காட்டினீங்க அப்படின்னா அது எனக்கு தான், இல்லை அவங்களுக்கு தான், இல்லை அவங்களுக்கு தான். இது இட்ஸ் நாட் ஃபார் ஆல். இட் இஸ் அ பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறது எல்லாமே மெட்டா ஆட்ஸில். ஒரே ஒரு போஸ்டர் நாங்கள் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சின்ன விஷயம்லாம் இல்லை. போஸ்டர் டிசைன் பண்ணுறது ஒரு ஆட் கிரியேட்டிவ்க்கு ஒன்று பண்ணுறோம். ஒரு ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா 3 ஐசைட் கான்டாக்ட் இருக்குது. என்னோட ஐசைட்டு இப்போ எனக்கு 3 பாயிண்ட் இருக்குது எல்லாருக்குமே. விஷுவலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாங்கள் பிளான் பண்ணுறது ஒரு பிராண்டிங் ஏஜென்சியாக நான் தான் நீங்கள் எங்கே பார்க்கணுன்றதை டிசைட் பண்ணணும். உங்களை ஐ எம் நாட் சப்போஸ் டு அலோவ் யூ டு வாட்ச் எனி திங். ஐ ஹாவ் டு திங்க் ப்ரியாரிட்டி என்ன. என்னோட டைட்டில் படிக்கணுமா, தட் நீட்ஸ் டு பி யூனைஸ்ட். அது மார்க்கெட்டிங் வேர்டாக இருக்கணும். அது அவனுக்கு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும். இல்லை அதை அவன் ரிலேட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் எதை காட்டுறீங்க அப்படின்றத இங்கே தான் பார்க்கணும். இப்போ 1வது இங்கே பார்க்குறேன் அப்படின்னா, செகண்டு நான் இந்த மூலையில் கார்னில் இருக்கிற ஒரு டாட்டை பார்க்க வைக்கணும் அப்படின்னா, நான் 2வதாக இதை பார்க்க வைக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு கிவ் அட்டென்ஷன். அவனை அங்கே தான் பார்க்க வைக்கணும். அடுத்து என்னடா இங்கே போட்டு ஒரு டாட் வச்சிருக்கோம் அப்படின்னா அவன் யோசிக்கணுமே தவிர இதெல்லாம் படிச்சுட்டு இந்த டாட்டை பார்க்கக்கூடாதுங்க. இதை பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் த மார்க்கெட். நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டில் ஆக முடியும். ஸோ டெசிஷன் நீங்கள் எடுக்க வைக்கணும். யூஸரை நீங்கள் டிசைட் பண்ண வைக்கல அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிடுவாங்க. அவங்க எடுத்தாங்க அப்படின்னா யூ ஆர் ஃபெயில் த கேம். ஓகேவா? ஸோ இதுதான் வெளியே எந்த ஏஜென்சியும் இல்லை ட்ரைனிங் விஷயத்தில் சொல்லி தராத விஷயம். இது ஒரு பிராண்டிங் கம்பெனி நீங்கள் எங்கே போனாலும் இந்த கான்செப்ட் தான் மொதல் இருக்கும். ஓகே, நீங்கள் உங்கள் போஸ்ட்டை யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் நினச்சி தான் அவன் சொல்கிறானான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். கரெக்டாக சொல்ல அப்படின்னா நீங்கள் தப்பு, நீங்கள் ரீவர்க் தான். நான் ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபுல்ஃபில் ஆக ஒரு 2 வருஷம் தேவைப்படும் ஒரு ரோலுக்கு. இட் இஸ் நாட் ஹைலி நாட் பாசிபிள். ஓகேங்களா? யூ வில் பி அண்டர் லேர்னிங் மோட். எப்படி மெட்டா ஆட்ஸில் நம்ம ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணால் அடுத்த 15 நாள் லேர்னிங் மோடில் தான் இருக்குமோ, நீங்கள் ஜாபுக்கு போனாலும் அடுத்த 2 வருஷம் நீங்கள் லேர்னிங் மோடில் தான் இருப்பீங்க. ஒரு எஜுகேஷன் செக்டரில் போய்ட்டு உங்களை வந்து நான் வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கணும் வச்சுக்கோங்களேன், வர வைக்கணும்னா அது உங்களால் பண்ண முடியுமான்னா முடியாது. இப்போ வந்து ஒரு 5 மில்லியன் இருக்கிற ஒரு சேனல் உங்கள்கிட்ட தரேன்னு வச்சுக்காங்களேன், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ரீசெண்டாக போகிற வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வருதுன்னு பாருங்க. 5 மில்லியன் ரொம்ப பெரிய கவுண்ட் இல்லையா? ரொம்ப. சரி, லாஸ்ட் 1 மந்த் எடுத்தாவே அதிகபட்சம் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 இல்லை 2500 அவ்வளோதான் போகும். ஏன்னா இங்கே எஜுகேஷனல் சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ SEO பிடிக்குது அப்படின்னா SEO டாபிக் போடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஆமாம், இட்ஸ் ஆல் நீட் ஓரியன்டட் வீடியோஸ். இங்கெல்லாம் 1 லட்சம் போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் வைரலாலாம் ஆக முடியாது எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும். 5 மில்லியன் இருக்குன்னு சும்மா கவுண்ட் தான் சொல்லிக்கணும் தவிர 5 மில்லியன் வச்சு கூட நீங்கள் கஷ்டமாக இருக்குது.